த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில், நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் பார்த்திருக்கிறோம், இயேசுவின் ஊழியங்களை பார்த்திருக்கிறோம், த மினிஸ்ட்ரி ஆஃப் அப்போஸ்டல்ஸ் பார்த்திருக்கிறோம், அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்ணதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நிறைய மினிஸ்ட்ரிஸ் இந்த காலத்திலையும் சரி, முன்னோர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஊழியத்திலும் ஆண்டவர் பயன்படுத்தின காரியங்களும் சரி. நம்ம வேதத்துல நமக்கு தெரியும் 5-fold மினிஸ்ட்ரி வந்து கிறிஸ்டியன்ஸ், அதாவது தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய அழைப்பு வரும் பொழுது இந்த 5-fold மினிஸ்ட்ரி பேஸ்ல தான் அவங்களோட ஊழியம் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? த பாஸ்டர், அப்போஸ்டல்ஸ், ப்ராஃபட், இவாஞ்சலிசம், டீச்சர்ஸ், இந்த 5-foldல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. இதுல நமக்கு சபார்டினேட்ஸ், அந்த சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 5-fold பேஸ்ல மினிஸ்ட்ரி தான் ஜீசஸோடைய ஊழியமும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. அவரும் தன்னுடைய விசுவாசிகளுக்கும் தன்னுடைய அழைப்பை பெற்றவர்களுக்கும் இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். ஃபைன். இதே ஆப்போசிட் எக்ஸாக்டா எப்பவுமே பாத்தீங்கன்னா பிசாசுக்கு சொந்தமா எதுவுமே செய்ய தெரியாது. ஓகேங்களா? ஏசு கிறிஸ்து என்னென்ன பண்றாரு அல்லது தேவன் என்னென்னலாம் பண்றாரோ அதேதான் காப்பி அடிச்சு அவனும் பண்ணுவான். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து கிறிஸ்துனா அவனுக்கு ஒரு அந்தி கிறிஸ்து. ஓகேங்களா? அதே போல எல்லாமே. ஓகேங்களா? அதாவது இங்க பைபிள் என்னென்ன போட்டிருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆனா சேமா ரெப்ளிகாவே இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாவே அதே போலதான் அவனுடைய ஊழியமும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி ஊழியத்தை நிறைவேற்றினார், அதே போல யாரா கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய அழைப்பை பெற்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ, அதாவது என்னென்னலாம் ஊழியம் செய்யணும், எப்படிலாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும், அந்த ஆத்துமா வந்து அக்கினிக்கு போகாதபடி பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அநேக ஊழியக்காரர்கள் வந்து இன்னைக்கு கடைசி காலத்திலும் சரி இது வரைக்கும் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் இயேசுவுக்காக வைராக்கியமாக நின்று அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேராக எடுத்துட்டு போனாங்க. சரி, இதே மாதிரி ஊழியம் தான் பிசாசும் எக்ஸாக்டா ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருப்பான். என்னென்ன ஆத்மா வந்து பரலோகத்துக்கு நேராக போயிட்டு இருக்குதோ அதை எப்படியாவது பிடிச்சு நரகத்துக்கு கொண்டு வரணும் அல்லது அவனோட சேர்க்கணும், அவ கூட்டத்துல சேர்க்கணும். ஓகேங்களா? அவனுக்கு மரணம் நிச்சயம், அவனுக்கு அழிவு நிச்சயம், அவனுக்கு தான் அக்னி கடல் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அவன் தனியாக போறதுக்கு, அதாவது அவன் மட்டும் தனியா போக கூடாது. ஆண்டவர் படைத்த, அதாவது பிசாசோடைய சொல்லை ஏதேன் தோட்டத்துல கேட்டதுனால இவர்களும் வரணும்னு சொல்லிட்டுதான் அவன் இந்த கிட்டத்தட்ட 6000 வருஷமாகவே மனிதர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். பிசாசோடைய வஞ்சகம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம். வேத வசனம் 2 கொரிந்தியர் 4:4 நீங்க பாத்தீங்கன்னா அவன் தான் இப்பிரபஞ்சத்தின், அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிறான், அல்லது இந்த பிரபஞ்சத்தின், அதாவது இந்த உலகத்தின் கடவுளாக இருக்கிறான். ஓகேங்களா? கடவுள்னு சொல்ல மாட்டேன், அதிபதியாக இருக்கிறான். ஓகேங்களா? He is the God of this age. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஏஜ்னா இந்த பூமியில நடக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் நாசமோசத்துக்கும் தலைவனாக இருக்கிறான் அல்லது அதிபதியாக இருக்கிறான். ஓகேங்களா? ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு பார்க்கலாம், இந்த உலகத்தை ஆளுகின்றவன். ஓகேங்களா? யோவான் 12:31 பார்க்கலாம். அதே போல வெளிப்படுத்தல் 12:9-10 பாத்தீங்கன்னா த அக்யூசர். ஓகேங்களா? குறை சொல்லிட்டே இருப்பான். அதாவது உங்களை குறித்து அவன் வந்து தப்ப கண்டுபிடிச்சு அதை மட்டும் அவன் பிரசன்ட் பண்ற வேலைதான் பிசாசோடைய வேலை. சரி, இன்னைக்கு நம்ம வந்து இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம பார்க்கலாம். பிசாசு எப்படி ஊழியெல்லாம் பண்றான். ஓகேங்களா? எஸ்பெஷலி கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில தேவனால் அபிஷேகப்பட்டு வல்லமையாக நிறைய ஊழியர்களாக எம்பி போட்டு தேவனுக்காக ஆதாயம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் பிசாசு கையில இருக்கிறாங்களோ, பாவத்து கையில இருக்கிறாங்களோ, உலகத்து கையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு காப்பாத்தி தேவனுடைய கையில கொண்டு போய் விடுறதுதான் தேவனுடைய ஊழியம். அதே இது பிசாசோடைய ஊழியம் வந்து தேவனுடைய கையில இருக்கிறவங்களை எப்படியாவது பிடுங்கி அவன் கைக்கு கொண்டு வரணும். அதுதான் பிசாசோடைய ஊழியம். அதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஏஜென்ட் இருக்கிறாங்க. இங்க எப்படி வந்து ப்ராஃபட் இருக்கிறாங்களோ அங்கேயும் ஃபால்ஸ் ப்ராஃபட் இருக்கிறாங்க. இங்க எப்படி டீச்சர்ஸ் இருக்கிறாங்களோ அங்கேயும் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க வந்து எப்படி வந்து பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, மெய்ப்பன் இருக்கிறாங்களோ அங்கேயும் ஆட்டுத்தோல் போத்திய மெய்ப்பன் இருக்கிறான். அப்போ அதாவது எல்லாத்துலயும் நீங்க டூப்ளிகேட் பார்க்க முடியும். ஓகேங்களா? இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னா அங்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அப்போ
இந்த காலிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு 5-fold மினிஸ்ட்ரியில் உள்ள காலிங்களும் அவனுடைய காலிங்களும் எக்ஸாக்டா சேமா இருக்கும். ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா பிசாசுக்கு வந்து அதுல பிரதானமான சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய அதாவது அந்த அந்த ஹெட் அவனை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஏஜென்ட் இருப்பாங்க, ஓகேங்களா? சோ அப்படி அந்த அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5-fold மினிஸ்ட்ரியும் டெவில்ல இருக்கு. அதாவது இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், அதே போல இந்த இந்த ஆட்டுத்தோல் போத்திய அதாவது ஆட்டுத்தோல் போத்திய மெய்ப்பன், அந்த அந்த அதாவது அங்க அந்த ஓனாய் தான் உள்ளால இருக்கிறது பிசாசு தான். பிசாசு வந்து இந்த இந்த ஓனாய் அதாவது ஆட்டு ஆடை போல ஒரு 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 நல்ல ஒரு இந்த விசுவாசிகளை போல வந்து அந்த இடத்துல வந்து ஏமாந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், இல்ல? சரி, அப்போ இவனுடைய இந்த இந்த காலிங் எல்லாம் இப்படி இருக்கு, இல்லைங்களா? இதுல சபார்டினேட்ஸ், இதுக்கு கீழே அடுத்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் எப்படிலாம் அவன் வந்து ஆக்டிவேட் பண்றான்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே பார்க்கலாம், ஓகேங்களா? இதுல பிசாசோடைய ஊழியம் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஆரம்பிக்கும்னா, பிசாசோடைய ஊழியம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, எப்படி இந்த ஊழியத்துல போய் மாற்றுறாங்க, நிறைய பேர் இந்த ஊழியம் எங்க, அதாவது அவங்களுக்கு எப்படி அந்த அழைப்பை பெற்றுக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் எப்படி அதெல்லாம் போய் மாற்றுறாங்க, டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒண்ணு பிசாசு வந்து டைரக்டா தரிசனமாயி வாப்பா என் கூட வாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போக மாட்டான். இவங்க ஒரு லூப் ஹோல் கொடுக்காம பிசாசால என்டர் ஆகவே முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. unless and until we give a way to devil, he cannot enter. இல்ல, நம்ம ஒரு வழியை உண்டு பண்ணாதான் பிசாசுக்கு அந்த இடத்துல வந்து ரோடே போட முடியும். அப்போ நம்ம வழி உண்டு பண்றது எங்க இருக்குன்னா நம்ம கிட்டதான் இருக்கு, ஓகேங்களா? அப்போ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவிலோட காலிங்க பெறதுக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கையில பிசாசுக்கு என்னென்ன வழியை உண்டு பண்ணிருக்கிறாங்க தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஏன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில்ல தான் இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு பக்கம் கிஃப்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் அற்புதம் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா உள்ளால பிசாசு தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது, இல்லைங்களா? சிம்பிளா சொல்ல போனா the first and foremost point, jealousy, ஒரு பொறாமை. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர அடுத்தவன் வளரும் போது அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு இவங்களுக்குள்ள அவன் மட்டும் இப்படி வளர்றான் பாரு, அவனை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பொழுது பிசாசோடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம அழைப்பை பெறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஃபால்ஸ் டீச்சர்லயும் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ்லயும், அதாவது அந்த ஒரு கேட்டகரியில போய் டக்குன்னு அந்த காலிங்ல போய் விழுந்துடுறாங்கன்னா எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் படுத்திருப்போம். அது ஒரு ஃபர்ஸ்ட் லூப் ஹோல் இந்த ஜெலசி, ஒரு பொறாமையில. ஊழியத்துல நமக்கு பொறாமை இருக்கக்கூடாது, ஓகேங்களா? உங்களோட சின்ன பையனா இருக்கலாம், அதாவது உங்களோட படிப்பறி இல்லாதவனாக இருக்கலாம், உங்க அளவுக்கு அவன் சபையில அவன் பெரிய சபை வச்சிருக்கலாமல் இருக்கலாம், உங்களுக்கு அவன் ஊழியம் பண்ணாமல் இருக்கான். ஆனா அவனை ஆண்டவர் பயங்கரமாக பயன்படுத்தும் போது we have to honor him. honor him விட அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம ஹானர் பண்ண வேண்டும். அவனை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அவனை பயன்படுத்துகின்ற தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம என்னப்பா இப்ப முளைச்ச பையன், இவனுக்கு என்ன தெரியும்? அது ஏன் அப்படி சொல்றேன்னா பொறாமையில. பாருங்களேன், மோசே கிட்ட ஆண்டவர் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். மோசே தான் அங்க இருக்கிற அதாவது ஆரோன், மிரியம், மோசே, ஓகேங்களா? இவங்க 3 பேரும் இந்த மிரியம் இந்த மோசே தான் கடைசி. எப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இது, நம்ம தூக்கி வளர்த்த பையன், நம்ம தூக்கி வளர்த்த தம்பியாச்சு, இவெல்லாம் ரொம்ப ஓவராதான் போறேன், இத்தனை லட்சம் மக்கள் அப்படி நான் தான் ஆண்டவரை பாக்குறேன், நான் தான் அவர்கிட்ட முகத்தோட முகம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஓவரா சீன் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க 2 பேரும், ஆரோன் அண்ட் மிரியம், இவங்க 2 பேரும் வந்து என்ன இவன் பெரிய இவன் சொல்லிட்டு நான் அப்படி எங்க கிட்ட ஆண்டவர் பேசட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஜெலசி தான் வந்துச்சு. என்ன நான் தூக்கி வளர்த்த பையன், நான் தூக்கி வளர்த்த தம்பி இவன்ட்டெல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு அந்த ஜெலசினால அவங்களுக்குள்ள வந்ததுனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு 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 பயங்கரமான அந்த இடத்துல வார்னிங் கிடைச்சது. இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்போ ஜெலசி ப்ரிப்பேர்ஸ் a way for devil. கீழே பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் உடனே வந்து அது கரெக்ட் பண்ணாரு. இப்ப வந்து பிசாசுக்கு ஒரு இடம் கொடுக்கிற மாதிரி நமக்கு மாறிடுவோம். ஸோ திஸ் ஜெலசி இஸ் வெரி டேஞ்சரஸ். அது வந்து பிசாசுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு ஃபால்ஸ் அனாயிண்டிங் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் இந்த ஜெலசி, பொறாமை,
ஓகேங்களா. அடுத்தது என்வி. அந்த இப்ப நான் என்வின்னு சொல்ல வந்து நீங்க வந்து நான்வெஜ் நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் என்வின்னா இன்னைக்கு என்வி எடுத்துட்டீங்களா அப்படின்னு தான் கேட்போம் இல்லைங்களா. அப்போ இது வந்து இட்ஸ் நாட் லைக் அந்த நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நான்வெஜ் என்வி கிடையாது. இதுல வந்து இது இது ஒரு வெரைட்டி பொறாமைன்னு சொல்லலாம், அல்லது அந்த இடத்துல ஒரு மாதிரி எரிச்சல் சரிங்களா. அவனை பார்த்து அந்த பொறாமப்பட்டு அந்த எப்படி சொல்றது ஒரு மாதிரி, அதாவது அந்த அந்த வன்கண் சொல்லலாம். அதாவது எனக்கு கிடைக்காம இருக்கே அவனுக்கு மட்டும் கிடைக்குது, அந்த 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 வயிற்றெரிச்சல். நம்ம சிம்பிளா சொல்ல போனா நம்ம வயிறு எறிவாங்கல்ல. இதுவும் வந்து ஒரு பயங்கர டேஞ்சரான ஒரு டூல் வந்து எதுக்குன்னா பிசாசோடைய ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்றதுனாலதான் அவங்க மேல எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருந்தாலும் பிசாஸ் அவங்களை எடுத்து பயன்படுத்திட்டு இருப்பான். வெரி டேஞ்சர் ஓகேங்களா. when you are jealous ஓகேங்களா, when you have the envy ஓகேங்களா, அடுத்தவனை குறித்து அந்த வயிறு எறிகிறது அல்லது அந்த எரிச்சல் அங்க வருதுனாலே பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம், அல்லது உங்களை வந்து அவன் பயன்படுத்த போறான்னு அர்த்தம் ஓகேங்களா. அதனாலதான் இதை குறித்து புதிய ஏற்பாட்டுல ரொம்ப, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஆத்தர்ஸுமே எழுதியிருப்பாங்க. பவுல் எழுதியிருப்பாரு, தீமோத்தி எழுதியிருப்பாரு, பீட்டர் எழுதியிருப்பாங்க. எல்லா இடத்தையும் அவங்க வார்னிங்கோட எழுதியிருக்கிறாங்க ஓகேங்களா. அந்த ஜெலசி, அந்த என்வி, இந்த பொறாமைப்படுறது, இந்த எரிச்சல் படுறது, இந்த வயிற்றெரிச்சல் படுறது, இதெல்லாமே இட்ஸ் வெரி டேஞ்சர். பிகாஸ் அது இருந்தாலே வி பை டிஃபால்ட் பிசாசுக்கு ஊழியக்காரனாக மாறிக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. எப்படி நமக்கு ஆவியின் கனி வந்து நமக்கு ஆண்டவருக்கு நேரா க்ளோஸா கொண்டு போயிட்டு இருக்குமோ, அதே போல பிசாசின் கனி தான் இந்த ஜெலசி, இந்த என்வி. இன்னும் நம்ம நிறைய லிஸ்ட் இருக்கு ஓகேங்களா. இந்த பொறாமை, எரிச்சல், வைத்தறிச்சல் இதெல்லாம் வந்து பிசாசோடைய கனி ஓகேங்களா. ஆவியின் கனி மாதிரி இங்க பிசாசோடைய கனி இருக்கு. இந்த கனியை வந்து நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, அல்லது உங்க வாழ்க்கையில அது வந்து யூஸ் ஆயிட்டு இருக்குதுன்னா, நீங்க பிசாசுக்கு நேரா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கீங்க அர்த்தம். ஆவியின் கனி ஆண்டவருக்கு நேரா கொண்டு போகும், பிசாசின் கனி அது வந்து பிசாசுக்கு நேரா கொண்டு போகும். அப்போ திஸ் இஸ் வாட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இதுல நிறைய பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஓகேங்களா, 10ல இருந்தே வாசிக்கிறேன். Now whom you forgive anything I also forgive ஓகேங்களா. இங்க பவுல் சொல்றாரு, நீ யாரை மன்னிக்கணும்னு நினைக்கிற உடனே மன்னிச்சிடு ஓகேங்களா. இல்லாட்டி பிசாசுக்கு நீங்களே ஒரு வழியை உண்டு பண்ணிருவீங்க. அப்போ அந்த மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் இருந்தாலே அந்த இடத்துல ஏன் மன்னிக்க முடியல, அவங்களுக்கு வந்து அவங்களால இறங்கி போக மாட்டாங்க. இன்னொன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஜெலசி இருக்கும். அவன்கிட்ட எப்படி நான் பேச முடியும், அவன்கிட்ட எப்படி நான் வந்து வைராக்கியமாக நிக்கிறது, அவனை பார்த்து அந்த எரிச்சல் இருக்கிறதுனாலதான் இவங்களால இறங்கியும் போக முடியாது, இவங்களால மன்னிக்கவும் முடியாது இவங்களால. அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். Now whom you are forgiving anything I also forgive, for if I indeed I have forgiven anything I have forgiven that one for your sake in the presence of Christ. 11 வருஷத்துல least Satan should not take advantage of us. நீங்க மன்னிக்கல ஓகேங்களா, ஒரு பொறாமைனாலயோ எரிச்சல்னாலயோ நீங்க பண்ற வைராக்கியத்தினால நீங்க மன்னிக்க அப்படின்னா பிசாசு உங்களை அட்வான்டேஜ் எடுத்துருவான். சிம்பிளா போட்டிருக்கு ஓகேங்களா. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, when we make a way, நம்ம பிசாசுக்கு ஒரு வழி உண்டு பண்ணாதான் பிசாசால நம்மளை கார்னர் பண்ண முடியும், அல்லது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவனுடைய மினிஸ்ட்ரி நம்மளால செய்ய முடியுமே தவிர சும்மா அவனால வரவே முடியாது. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஃபர்கிவ்னஸ்ல ஓகேங்களா, இப்ப நான் அதாவது பவுல் சொல்றேன், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னா பிசாசுக்கு என்னை அட்வான்டேஜ் எடுக்க முடியும். he can come and take my advantage. என்னை ஈஸியா அவன் கண்ட்ரோல் கொண்டு போயிடுவான். அதோட அந்த பேஸ் தான் இந்த நம்ம கேரக்டர், பிசாசோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த பிசாசோட கனி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கனி இருந்தாலே பிசாசோட மினிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும். அதுல முத்தி தேர்னவங்க தான் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட், இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ள போதகர்கள், அதுக்கப்புறம் கள்ள ஊழியர்கள். இது எல்லாமே இவங்க வர்றது வந்து இதனாலதான் ஓகேங்களா. இதுல தேர்னவங்க பிசாசு அனாயிண்ட் பண்ணி அவனுக்குன்னு ஒரு வெரைட்டி ஆஃப் அபிஷேகம் இருக்கு, அந்த ஃபால்ஸ் அனாயிண்டிங்
இல்ல, அவனுக்கு ஒரு வெரைட்டி ஃபால்ஸ் ஃபயர், அந்நிய அக்னின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபால்ஸ் ஃபயர் அப்படியே இருக்கும். இங்க எப்படி குதிக்கிறாங்களோ, இங்க எப்படி கீழே விழுறாங்களோ, இங்க எப்படி அக்னியில நிரம்புறாங்களோ, இங்க எப்படி அந்நிய பாஷை பேசுறாங்களோ, அதே போல ஃபால்ஸ் அனாயிண்டிங்ல அப்படியே தான் இருக்கும். அதே போலதான் அந்த ஃபால்ஸ் ஃபயர்ல கீழே விழுறது, ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்கிறது, எல்லாமே ஃபால்ஸ். இங்க எப்படி இந்த கிஃப்ட் ஆஃப் ஒர்க்கிங் இன் மிராக்கிள்ஸ் நடக்குதோ, அதே போல அங்கேயும் கள்ள அற்புதங்கள் நடக்கும். அப்போ இந்த மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவனுக்கு தேவையான காரியங்கள், தேவையான பர்சன்ஸ் யார பார்ப்பான்னா, கிறிஸ்துவனாக இருந்து, கிறிஸ்துவனுக்குள்ள இருந்து, அவனுக்குள்ள அந்த அபிஷேகம், அதாவது கிறிஸ்துவோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டும் அவனுக்குள்ள பொறாமை இருந்துச்சுன்னா, devil can easily switch over to him. அவனுக்குன்னு அதாவது இதோட ட்ரிக்கி பாட்டே எங்கன்னா, எப்போ நம்ம பிசாசுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நமக்கே தெரியாம இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஆண்டருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க, அது போது நடக்குது. ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு பொறாமை, எரிச்சல், நீங்க ஒருத்தனை மன்னிக்க முடியல அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த பொசிஷன்ல பிசாசு உங்களை டேக் ஓவர் பண்ணி அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா? உங்களுக்கு முந்தி வந்த மாதிரி அதே அந்நிய பாஷை வரும், முந்தி வந்த மாதிரி அதே மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஆனா அதே அக்னியில உலர மாதிரியே இருக்கும். ஆனா அதை ஆப்ரேட் பண்றது யாருன்னா பிசாசு. அதான் அண்டர் த ஃபால்ஸ் அனாயிண்டிங், அண்டர் த ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் ஹீலிங்ஸ், இந்த இடத்துல இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ல உள்ளாடவே மாட்டிப்போம். எல்லாமே ஃபால்ஸ்ல போய் போயிருவோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆண்டவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ஆனா நான் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால, பிசாசு அந்த அந்நிய அக்னினாலும், இந்த ஃபால்ஸ் ஃபயர்னாலும், அந்த ஃபால்ஸ் அனாயிண்டிங்லயும், இந்த ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ்லயும், அந்த எல்லாத்துலயும், அந்த எல்லா ஃபால்ஸ்லயும் அவன் நம்மளே மாட்ட வச்சிருவான். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு பிட்டர்னஸ், கசப்பு. ஓகேங்களா? சில பேரால அவங்களால அந்த அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு காரியம், ஒருத்தருக்கு உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பார். இவங்களால டைஜஸ்டே பண்ண முடியாது. டைஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா அது ஒழுங்க கூட மாட்டாங்க. அந்த கசப்பா இருக்கு, அவங்களோட வாழ்க்கை குறித்து பயங்கர கசப்பா இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு கசப்பு வரும் உங்களுக்கு. அந்த கசப்பு என்ன வருதுனாலே இவங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த அன்பு இல்லாட்டி கிறிஸ்து அந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா? அப்படின்னா அந்த பிட்டர்னஸ், ஒரு சின்ன ஒரு கசப்பு இருந்தாலே பிசாசால பிசாசால அப்படியே டோட்டலா அவன் கண்ட்ரோல் பண்ணிடும். இங்கதான் அவனோட மினிஸ்ட்ரி ஆரம்பமே ஆரம்பிக்கும். சோ அந்த பிசாசோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெவிலோட குவாலிஃபிகேஷன் எங்க இருக்குன்னா, இந்த ஜெலசி, இந்த envy, பிட்டர்னஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா விஷிங் பேட் ஃபார் அஸ், அவனுக்கு கெட்டதாவே நடக்கட்டும். ஸ்தேவானை கல்லறியறாங்க. ஓகேங்களா? ஸ்தேவான் அவ்வளவு வல்லமையாக ஆண்டவரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த இடத்துல செம்ம மிராக்கிள். ஆண்டவர் அந்த கல்லறியற டைம்ல ஹெவன்ஸ் ஓபன் ஆயிடுச்சு, ஜீசஸ் பாக்குறாரு, இவர் முகம் பிரகாசம் அடையுது. அந்த இடத்துல சாகும்போது அப்பா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இவங்க எல்லாம் கொண்டானுங்க, அதாவது நான் அங்க நம்ம என்ன பண்ணிருப்போம், இவங்க என்னை கொல்ல போறாங்க பாருங்க, உங்க பேச்சு கேட்கல, நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இவங்க மனம் திரும்பல, இவங்களை எப்படியாவது நீங்க தண்டிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சாகல, என்னுடைய ரத்த பலி உங்க மேல சுமாராமல் இருக்கட்டும் அப்படின்னா, he is wishing good for others. ஓகேங்களா? தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். அவன் எளிமையாவே இருக்கட்டும். அவன் உங்களுக்கு ஒரு பரம துரோகம், உங்களை உங்க பேரை அசிங்கப்படுத்தி, உங்களை நாசமாக்கி, உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை கேவலப்படுத்தியிருந்தாலும், ஓகேங்களா, when you wish others to be good, ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா, விஷிங் குட் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலே உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்தாதான் பண்ண முடியும். சோ எப்போ உங்களை உங்க மேல இன்னொருத்த மேல இவனுக்கு கெட்டதாவே நடக்குது, வேணும், நல்லா வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே the ministry of devil begins. ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா the plotting evil. ஓகேங்களா? இன்னொருத்தனுக்கு குழி தோன்றது, அவனை எப்படியாவது உழ வைக்கிறதுக்காக என்னென்னமாலாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படியாவது இல்லீகலாக, அல்லது அவனை எப்படியாவது அடிச்சிடணும், அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், அவனை எப்படியாவது ஒண்ணுலாம் ஆக்கணும். இப்படி இந்த பிளாட்டிங் ஈவில். ஓகேங்களா? அடுத்தவனை ஒண்ணுலாம் ஆக்கணும்னு அந்த ஒரு எண்ணம் வந்தாலே, ஓகேங்களா, தென் யுவர் மினிஸ்ட்ரி இஸ் ஹேண்டிங் ஓவர் டு டெவில். அதான் அர்த்தம்.
சரிங்களா? நீங்க நீங்க உங்களுக்குள்ள அந்த கெட்டதை நினைச்சிட்டு இன்னொருத்த நாசமா போகணும்னு நினைச்சிட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீங்க கையை உயர்த்திட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரால வர முடியாது. அந்த இடத்துல ஆண்டவரை ஹெல்ப்பும் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி சிம்பிள். நிறைய பேருக்கு இதை வந்து ரொம்ப சீரியஸ் எடுக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர்ஸ் யாரோடதுன்னா பிசாசோட. சோ இதுதான் ஒரு குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷன் வச்சுதான் அவன் டிகிரி கொடுக்குறான். என்ன டிகிரி? இந்த மினிஸ்ட்ரியோட டிகிரி கொடுக்குறான். நிறைய பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிவினிட்டி எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல பிசாசுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில் தனியா இருக்கு. ஓகேங்களா? எம்டிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிவினிட்டி ஆண்டவர் கொடுக்கிறது. இன்னொரு எம்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில் ஒன்று தனியா இருக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவல்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க கஷ்டப்பட்டு காலேஜ்ல போய் படிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு உள்ளால நடக்கிற அந்த கேரக்டரை வச்சு அவன் உங்களுக்கு டிகிரி கொடுத்து உங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து ஃபால்ஸ் அனாயிண்டிங் உங்க மேல ஊத்தி உங்களை சூப்பரா அவன் பயன்படுத்திட்டு இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ பிளாட்டிங் ஈவில். ஓகேங்களா? அடுத்தவனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல என்ன இருந்தாலே நம்ம பிசாசோடைய ஊழியத்துக்கு நம்ம வந்து அட்மிஷன் போட்டுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இருக்கீங்களா? ஓகே. அடுத்தவனை ஏமாத்தணும்னு ஒரு எண்ணம். எப்படியாவது ஏமாத்துங்க அவனை. அதாவது சிம்பிளா சொல்லப்போனா இன்னைக்கு வந்து ஊழியத்திலும் சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, அடுத்தவனை ஏமாத்தி நான் சம்பாதிக்கணும், அடுத்தவனை ஏமாத்தி பணம் கொடுக்கணும், அடுத்தவனை ஏமாத்தின காணிக்க போடுங்கணும். ஓகேங்களா? இவனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டுமே இருக்காது. ஓகேங்களா? எந்த ஒரு ஊழியமே இருக்காது. எந்த ஒரு ஊழியத்திலையும் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண. ஆனா அவனுக்கு பணம் மட்டும் தேவை. அடுத்தவனை எப்படியாவது ஏமாத்தி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம பணத்தை வாங்கிடுவோங்க. இவனோட சொந்த செலவுக்காக, இவனோட சொந்த ஆடம்பரத்துக்காக மக்கள் இடத்தை ஏமாத்தி பணம் வாங்குறது, சீட்டிங் அதர்ஸ். ஓகேங்களா? ஆண்டவருக்காக இல்ல, இவனுக்காக வாங்கும் போது தென் அங்க ஆண்டவர் அங்க வந்து அவனை எடுத்து பயன்படுத்த முடியாது, பிசாசு தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ இன்னொன்னு, வாண்டிங் வாட் அதர்ஸ் பீப்புள் ஹேவ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு காரியத்தை வாங்கியிருக்காரு, எனக்கும் அதே தான் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தென் யூ ஹாவ் அ பேட் கேரக்டர். சிம்பிளா சொன்ன போனா இன்னைக்கு வந்து அது வந்து கண்களின் இச்சை. ஓகேங்களா? அவனுக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு வேணும். இன்னும் நிறைய லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? நான் லேடிஸை தப்பா நான் வந்து மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் அவங்க வச்சுப்பாங்க, அதே சாரி அவ போட்டிருக்கால அதே மாதிரிதான் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. சோ அப்படின்னு என்னன்னா, உங்களோட கண்ணு இச்சையில விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களை அட்ராக்ட் ஆகி அது உங்க மனசை விட்டு போகாம அது மேல ஒரு அஃபெக்ஷன் வந்து அது அந்த வாண்டிங் வாட் அதர் பீப்புள் ஹேவ், அவன் வச்சிருக்கிறதா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறது. தட் இஸ் ஆல்சோ ராங் கேரக்டர். இதெல்லாம் ஒரு சிம்பிள் பேசிக்கா இருக்கும். இதுல ஒண்ணு பெருசா நம்ம தப்புல மாற்ற மாதிரி தெரியாது. ஆனா அடுத்த லெவல் உங்களை கொண்டு போயிருவான். அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில். பிசாசும் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? நாட் பீயிங் ஹாப்பி அபவுட் பீப்புள்ஸ் டெஸ்டிமோனி. இதெல்லாம் சிம்பிளா பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து இன்னொருத்த நல்ல ஒரு லைஃப், அவங்க வந்து நல்ல ஒரு டெஸ்டிமோனி லைஃப் வாழ்ந்தாங்கன்னா அவங்களை குறிச்சு மத்தவங்க வந்து புகழ்ந்து பேசும் பொழுது, அல்லது அவங்களை குறிச்சு மத்தவங்க வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணும்போது உங்களுக்குள்ள முடியும், அவனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு காரியம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவனை குறிச்சு ஒரு ஹாப்பியே இல்லை. அவன் உண்மையாலுமே நல்ல ஒரு டெஸ்டிமோனி இருக்கு. ஓகே, நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றுருக்கான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பயங்கரமா செஞ்சிருக்கிறாரு. அதை வந்து நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அது என்ன பெருசா பெரிய டெஸ்டிமோனியா, அவனு பெரிய பிரசங்க யாரா அப்படின்னு அவனை குறிச்சு அந்த சந்தோஷப்படாம உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வந்துச்சுனாலே then it's danger, then you belongs to or you are getting ready for the ministry of devil, MD. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்சல்ட் பண்றது. எப்படியாவது அவனை வந்து அதாவது அவனை கேவலப்படுத்திடணும். அவன் பேரை கெடுக்கணும், அவனை வந்து ஒன்னெல்லாம் ஆக்கணும், அவன் பேரை நாரடிக்கணும், அடுத்தவனை பத்தியே பேசுறது, அடுத்தவன் வந்து இதை வந்து அதாவது அவங்க காதுக்கு போகுதோ இல்லையோ, இன்னொருத்தங்க இது சிம்பிளா சொல்ல போது காசிப். ரெண்டு பேர் கூட சேர்ந்துட்டாங்கன்னா இன்னொருத்தங்களை பத்தி பயங்கரமா பேசுறது. ஓகேங்களா? when you are insulting others டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, ஓகேங்களா, அவங்க அந்த சீன்லயே இல்ல, ஆனா வேற ஒருத்தங்க அவங்கள பத்தி பேசி அவனை பத்தி நீங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா கூட you belongs to Satan, ஓகேங்களா, and Satan will definitely use you for his ministry. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவன் அடுத்தவனை இன்சல்ட் பண்றது வந்து உங்களுக்குள்ள ஒரு சக்சஸ் மாதிரி தோணும்.
அது பிசாசு கொடுக்குற ஒரு ஃபால்ஸ் ஹோப். இன்னொருத்தனை, அதாவது ஒருத்தனுக்கு பேசவே தெரியாது, அவனை வந்து எப்படியாவது கார்னர் பண்ணி அவனை மடக்கி அவனை வந்து அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மள அப்படியே உயர்த்தி அப்படி நிற்போம் அந்த இடத்துல. பாத்தியா, நான் யாருன்னு காமிச்சிட்டேன்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே உங்களுக்கு, எப்போ அந்த உயருங்கிற அந்த 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 உயர்வுங்கிற அந்த எண்ணம் வந்தாலே யூ புட் a clean road for devil to come into your house. நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டான ஹைவே அவனுக்கு போட்டு கொடுக்குறோம் உள்ளால வரத்துக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஹேட்ரட் எனக்குள்ள அந்த ஹேட்ரட் இருந்துச்சுன்னா அடுத்தவனுக்கு, அதாவது எப்ப பார்த்தாலும் ஒரு ஹேட்ரட் இருக்கும் அடுத்தவனை குறிச்சோ, அல்லது அந்த ஒரு வெறுப்பு, பயங்கர ஒரு வெறுப்பு, எதை எடுத்தாலும் வெறுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சமாதானம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் வெறுத்து பேசிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தனை குறிச்ச ஒரு வெறுப்பு இருக்கும், அவங்கள குறிச்சே ஒரு வெறுப்பு இருக்கும், அவங்களோட பிள்ளைகளை குறிச்ச ஒரு வெறுப்பு இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஒரு கசப்பு இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, அதெல்லாம் பிசாசு கொடுக்குற அந்த வெறுப்பு வந்தாலே பிசாசு உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவான். அவனுடைய காரியத்துக்காக இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெருமை, பெருமை, ப்ரைடு, பயங்கர ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிடும். ஊழிய பாதையில the ultimate and the most dangerous is pride. இதெல்லாமே ஆரம்பம் எங்கன்னா ஜெலசி, என்வி, இதுல இருந்தா அப்படியே ஸ்லோவா வந்து இதெல்லாமே எங்க கொண்டு போய் முடியும்னா ஒரு பெருமையில கொண்டு வந்து முடிஞ்சிடும். இப்ப பிசாசுக்கு பாருங்களேன், பிசாசு வந்து ஒரே நாள்ல வந்து டக்குன்னு பெருமைக்குள்ள உழல. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். அவனுக்குள்ள ஒரு ஜெலசி இருக்கும், ஒரு என்வி இருக்கும். ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெலசி ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் என்வி வந்தது, அதுக்கப்புறம் ஒரு கசப்பு, ஒரு பிட்டர்னஸ் வந்தது, அதுக்கப்புறம் எப்படியாவது ஆண்டவருக்கு விரோதமாக, அதாவது பிளாட்டிங் ஈவில் அகேன்ஸ்ட் காட். என்ன பிளாட் பண்ணா அவனோட சேர்ந்து அந்த 3ல் ஒரு பங்கு தேவதூதர்களே அவனுக்கு பிளாட் பண்ணி கொண்டு வரான். வாங்க நமக்கு தனியா ஒரு கூட்டம் சேர்த்துவோம், நம்மளும் அவரை போல மாறுவோம்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டிங் ஈவில், இதெல்லாமே பிசாசோட கேரக்டர். ஓகேங்களா? எப்படியாவது ஆண்டவரை ஏமாத்தணும், ட்ரைங் டு சீட் அதர்ஸ். பிசாசு வந்து ஆண்டவரை ஏமாத்தணும் தான் பார்த்தான். ஓகேங்களா? அப்போ வாண்டிங் வாட் அதர் பீப்புள் ஹேவ், தேவன் கிட்ட என்ன இருக்குதோ அதே தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிசாசு ஆசைப்பட்டான். நாட் வாண்டிங் பீப்புள் டு கோ ஹையர் தேன் யூ. ஆண்டவரை விட நான் அவரை விட மேல நான் போகணும். ஓகேங்களா? என்னை விட யாரும் போயிடக்கூடாது. சோ உன்னோட சிங்காசனத்தை நீ உயர்த்துவாயே அப்படின்னு ஒரு வசனம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்சல்ட் பண்றது, ஓகேங்களா, அக்யூஸ் பண்றது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஹேட்டிங். இது எங்க கொண்டு போய் அவனுக்கு முடிஞ்சதுன்னா இதெல்லாமே பிசாசோடைய கேரக்டராக இருந்தது. டக்குனு இதெல்லாமே ஒரு 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 செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தது. இந்த ஸ்டேஜ் தான் இதை வந்து அப்படியே செகண்ட் ஸ்டேஜ்ல ப்ரைடாக மாறிச்சு. ப்ரைடாக மாறின உடனே தேவனால ஹெல்ப்பே பண்ண முடியாது. அது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது நீங்க மன்னிக்கிறீங்க, நீங்க இறங்கி போறீங்க, நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க, ஆண்டவரே இந்த கசப்புல இருந்து நீ மாத்துங்க. ஆண்டவர் கண்டிப்பா மாத்துற. ஆண்டவர் உங்களை வந்து காப்பாத்துறது உடனே ஓடி வந்துருவார். எனக்குள்ள ஒரு ஜெலசி இருக்கு, எனக்குள்ள வந்து அடுத்தவனை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வருது, இதெல்லாம் நீங்க ஆண்டோட இந்த வீக்னஸ் ஆண்டோட சொல்லும் போது ஆண்டவர் அதோட பரிசுத்தாவினை அனுப்பி உங்களை அதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு கிருபை கொடுக்கிறார். அதே நேரத்துல இந்த செகண்ட் ஸ்டேஜ் 2க்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து ப்ரைடு. அந்த ப்ரைடுக்கு போன உடனே தேவன் எதிர்த்து நிற்கிறார். என்னாச்சு? பிசாசு பாருங்களா, அவனுக்குள்ள ஜெலசி இருந்தது, என்வி இருந்தது, பிட்டர்னஸ் இருந்தது, இன்னொருத்தனை கூட்டம் சேர்த்துனா, சீட் பண்ணா, பிளாட்டிங் ஈவில் அகேன்ஸ்ட், எல்லாமே நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் பிசாசும் பண்ணான். ஆனா அவன் ஸ்டேஜ் 2க்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் பிசாசே அங்கிருந்து துரத்துறார். ஆண்டவராலே அவனை காப்பாற்ற முடியாது. அதே போலதான் ஒன்ஸ் வி என்டர் இன்டு தி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 2 தான் இந்த ப்ரைடுங்கிற கான்செப்டுக்குள்ள போயிரும். அது பயங்கரமான என்ன பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த ப்ரைட்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவன் அந்த இடத்துல எதிர்த்துக்கு வந்துறார், ஆப்போசிட்ல நிக்கிறார், அவர் எதிர்த்து நிற்கிறார். தேவனால நினைச்சா கூட ஹெல்ப் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேஜ் 1லயே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும். எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கு, ஒரு பொறாமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, அடுத்தவனை பத்தி ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. அதுல இருந்து நீங்க விடுதலை வந்துட்டீங்கன்னா நீங்க சேஃப். ஸ்டேஜ் 1லயே நம்ம வந்து சேஃப் ஆயிரணும். ஓகே, போனா போட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா நாளடைவுல டக்குன்னு நமக்கே தெரியாம ஸ்டேஜ் 2ல இந்த பெருமையில போய் விழுந்துரும். நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு பெருமையில விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட இல்ல, அவங்களோட ஊழியமும் பிசாசால வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களும் அவங்களோட ஊழியத்துல யாராவது இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டேஜ் 2ல ஆண்டவரால காப்பாற்றவே முடியாது. பிசாசுக்கு பெருமை வந்த உடனே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. உடனே பிசாசால ஹெவன்ல இருக்க முடியாது. So he has been casted out.
ஓகேங்களா? அவனும் அவனோட சேர்ந்த பிளாட் பண்ணி யாரெல்லாம் கூட்டி சேர்த்தானோ அவன் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே துரத்துறாரு. அதுதான் இந்த செகண்ட் ஸ்டேஜ். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் மாதிரி இது எல்லாமே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே கொஞ்சம் எல்லாம் கியூர் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் வந்து அதுக்கப்புறம் உங்களோட இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தேர்ட் ஃபோர்த் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் இட்ஸ் உங்க கையிலே எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே எகத்திரிக்க ஆரம்பிச்சிட்ட செகண்ட் ஸ்டேஜ்லயே. அதுக்கப்புறம் இந்த ஃபைனலி இவங்க என்னதான் முட்டி மோதி உள்ளால வந்தாலும் உங்களால உள்ளால வரவே முடியாது. ஃபைனலி தே எண்ட் அப் இன் த லேக் ஆஃப் ஃபயர். சரிங்களா? இதான் ஒரு மெயின் ரீசன். இதுல இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா காட்ஸோட வில்லு செய்யாதவங்களும் செகண்ட் ஸ்டேஜ்ல டைரக்டா மாட்டிப்பாங்க. ஆண்டோடைய சித்தத்தை செய்யாதவங்க ஒண்ணு வந்து ஒரு பக்கம் பெருமையில மாட்டி வரவங்களும் இருக்கிறாங்க. அது எங்க பிசாசோட ஊழியத்துக்கு. அதே போல ஆண்டருடைய சித்தத்தை செய்யாமலோடயே வந்துட்டே இருந்தாலும் அவங்களும் செகண்ட் ஸ்டேஜ்ல போய் மாட்டிக்கிட்டு அவங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள பெருசா பெரிய பாவம் செய்யற மாதிரி இருக்காது. ஆனா ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆண்டவர் பாஸ்டரா போனா இவாஞ்சலிஸ்டா போவாங்க. ஓகேங்களா? ஆண்டவர் வந்து இதை செய்ய சொன்னா அவங்களுக்கு அதை ஆப்போசிட்டா செய்வாங்க. அப்ப இதை பார்த்த உடனே தேவனுடைய சித்தத்துக்கு விலகி வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கணும். அந்த ட்ராக்க பிசாஸ் அந்த ட்ராக்ல வந்து வாப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஃபால்ஸ் அனாயிண்டிங்க கொடுத்து ஃபால்ஸ் ஃபயரையும் கொடுத்து அந்த ஃபால்ஸ் ஹோப்பையும் கொடுத்து இந்த ஃபால்ஸ் டீச்சிங்கையும் கத்து கொடுத்து அப்படியே சூப்பரா பயன்படுத்துவான். அந்த சர்ச் நிரம்பி வழியும். இவன் நினைச்சிட்டு இருப்பான் அப்பா ஆண்டவர் தான் என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னு. ஆனா இந்த அல்டிமேட்லி அவனை பயன்படுத்துறது ஒரு பிசாசாக இருக்கும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில் வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டாபிக். பெரிய டாபிக், நிறைய பேசலாம். எனக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்னா, we have to be very much careful in the last days. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாம நம்மளே உள்ளால ஏத்திக்கிட்டு அதை வந்து என்ன செய்யணும்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த ப்ரைட், தட் இஸ் ஸ்டேஜ் 2. அந்த ஸ்டேஜ் 2 போறதுக்கு முன்னாடியே நம்ம வெளியில வரதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி பாராட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். பரிசுத்தாவின் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வேத வசனம் இருக்கு, தேவனுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கு, தேவன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. இதை தான் நம்ம பயன்படுத்தி எப்படியாவது இதுல இருந்து விடுதலை வரணும். இல்லை என்றால் the moment we enter into the stage 2, that is very dangerous. அதான் pride. அங்க தேவனால நினைச்சா கூட ஹெல்ப் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். இந்த ஸ்டேஜ் 2ல அந்த pride and doing against the God's will. இதுதான் இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவில்குள்ள எத்தனை பேர் மாற்றாங்க, எப்படி உள்ளால போறாங்க, அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் அவுட்லைன். மேபி ஆண்டோட சித்தமானால இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாவே வருகின்ற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவராக.